DJ Moral Stories. இந்த கதை ஒரு ஏழை குதிரை வண்டிக்காரனோட கதை. ராம்நகர்ல சுகவனம்னு ஒரு குதிரை வண்டிக்காரர் இருந்தாரு. அவர் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நின்னுகிட்டு சத்தம் போட்டு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. ராம்நகர் ராம்நகர், யாருக்கெல்லாம் ராம்நகர் போகணுமோ நம்ம குதிரை வண்டியில வந்து உட்காருங்கப்பா. ஏம்பா, ராம்நகர் போடுறதுக்கு பஸ்ஸோ இல்ல டாக்ஸியோ இல்லையா? ராம்நகர் போகணும்னா நம்ம குதிரை வண்டி தான் சார், வேற எந்த வழியும் கிடையாது, வேணும்னா வந்து உட்காருங்க. சுகவனம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குதிரை வண்டி ஓட்டுவாரு. அப்புறம் இருட்டும் போது வீட்டுக்கு திரும்பி வந்துருவாரு. அப்போ அவருக்கு பயங்கரமா பசி எடுக்கும். அவரு அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு போட சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப பயங்கரமா பசிக்குதுமா, சீக்கிரமா சாப்பாடு போடுங்க. இருப்பா, ஏதோ உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இவனுக்கு என்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறது, என்னைக்கு மருமக வந்து சமைச்சு போட போறாளோ தெரியல. இப்படி சொன்னதும் சுகவனம் சொன்னாரு, அம்மா, இனிமேல இந்த வீட்டுக்கு மருமக வருவான்லாம் எனக்கு தோணலம்மா. அட, ஏன்பா இப்படி அபசகுணமா பேசுற? சொல்லாம என்னம்மா பண்றது, நீங்களும் 8 வருஷமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இது வரைக்கும் யாரும் பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்லவே இல்ல. இத பாக்கும்போது தெரியலையா, எனக்கு இனிமே கல்யாணம்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. இத கேட்டதும் சாவித்ரி அமைதியாயிட்டாங்க. அப்புறம் மனசுக்குள்ள கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாங்க. ஈஸ்வரா, என் பிள்ளைக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்கி கொடுப்பா. இவனுக்கும் ஒரு துணை வரணும். இந்த ஏழையோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பா. ஒரு நாள் சுகவனம் கிராமத்துல இருந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு அழகான இளமையான பொண்ணு அவருடைய குதிரை வண்டி முன்னாடி ஓடி வந்து கத்த ஆரம்பிச்சா. காப்பாத்துங்க, 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 இவங்க என்ன கொல்ல வராங்க, யாராவது இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. சுகவனம் குதிரை வண்டியை நிறுத்தின உடனே சில பேர் கம்பை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக ஓடி வந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து கத்த ஆரம்பிச்சாங்க. அடிங்க, எல்லாரும் இந்த பைத்தியக்காட்சி அடிங்கப்பா. நான் பைத்தியம் இல்லைங்க, என்ன அடிக்காதீங்க, தயவு செஞ்சு என்ன யாரும் அடிக்காதீங்க. ஏய், நில்லுங்க நில்லுங்க, ஏன் இந்த பொண்ணை அடிக்க பாக்குறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏன் இப்படி பண்றீங்க? சுகவனம் அப்படி சொன்னதை கேட்டுட்டு கம்பை ஓங்குறத நிறுத்திட்டு சொன்னாங்க, உனக்கு தெரியாதுப்பா, இந்த பொண்ணு குழந்தைங்கெல்லாம் திருடின்னு போய் வித்துருவா, தெரியுமா? இவ ரொம்ப மோசமானவ, யாரு குழந்தையா இருந்தாலும் கொஞ்சம் ஆரம்பிப்பா, அப்புறம் தூக்கிப்பா. எங்க விட்டு பொள்ளையும் தூக்கி போலன்னு பயமாகுது. இத கேட்டதும் சுகவனத்துக்கு அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப கோவம் வந்து என்ன கேட்டாருன்னா, இவங்க சொல்றது உண்மையா? நீ உண்மையாவே குழந்தைங்களை திருடுறவளா? இல்லங்க, நான் பைத்தியமும் இல்ல, குழந்தை திருறவளும் இல்ல. அது வந்துங்க, குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எந்த குழந்தைய பார்த்தாலும் நான் தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவேங்க. இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சா. அப்புறம் சுகவனம் அவ மேல பரிதாபப்பட்டு அவளை கூட கூட்டிட்டு வந்தாரு. சரி, நீ யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றியா? என்னோட பேரு ஷாமலா சார், நான் ஒரு அனாதை. அப்போ உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. ஆமாங்க, ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த ஆசை தீந்துருங்க. குழந்தைன்னு சொன்னதும் சுகவனம் அந்த பொண்ணை உத்து பார்த்தாரு. நவ ரசங்கள் அடங்கிய ரதி போல அழகா இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து சுகவனம் தன்னோட இதயத்தை இழந்துட்டாரு. அங்க ஷாம்லாவும் சுகவனத்தை பார்த்து மயங்கிட்டா. சுகவனம் ஷாம்லா கிட்ட சொன்னாரு, நீ யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்ட தானே உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இத கேட்டதும் சுகவனத்தோட மனசுல கல்யாண ஆசை வந்துடுச்சு. அவர் கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம ஷாமலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. 2 பேரும் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சாவித்ரி சுகவனம் ஷாம்லாவை பார்த்ததும் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. அருமைப்பா, அருமை. ரொம்ப அழகான மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க. உண்மையை சொல்லணும்னா என் மருமக நிலா போல அழகா இருக்கா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா? அட, என் சந்தோஷத்தை பத்தி கேட்கவே கேட்காதப்பா. மத்தவங்க எல்லாம் என் மருமகளோட முகத்தை பார்க்கும்போது தான் எனக்கு உண்மையான சந்தோஷமே கிடைக்கும். என் மருமகளை பார்த்துட்டு எல்லாரும் பாராட்ட போறாங்க. சாவித்ரியோட மருமகளை எல்லாரும் பார்த்தாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஷாம்லாவோட நேரம் அழக பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க. அடேங்கப்பா சாவித்ரி, உன்னோட மருமக தேவலோகத்து தேவதை மாதிரி இருக்கா. உன் புள்ள சுகவனம் ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணவன். லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். இது எல்லாம் அந்த ஈஸ்வரனோட கருணை தான். நாட்கள் போய்கிட்டே இருந்தது. ஷாம்லாவும் கர்ப்பவதியானா. ஷாம்லா பிரெக்னண்டா இருக்கிறத கேள்விப்பட்டுட்டு ஷாம்லாவுக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம். அப்புறம் மனசார ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிட்டா, ஈஸ்வரா, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. நான் உயிரோட இருக்கும் போதே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வச்சேன். இப்ப குழந்தை செல்வத்தையும் கொடுக்க போறேன். உன்னோட கருணைனால நான் பேரம்பேத்தி எடுக்க போறேன், பேரம்பேத்தி. சில நாட்கள் இன்னும் கடந்து போச்சு. திடீர்னு ஒரு நாள் ஷாம்லாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுடுச்சு.
சுகவனமும் சாவித்திரியும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் குழந்தை பிறக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. தாயோட கர்ப்பத்துல பாம்பா? நர்ஸ் நர்ஸ், என்னம்மா இது? ஒரு பாம்பு குட்டி பிறந்திருக்குது. டாக்டர் சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா பாம்பு கொத்திட்டு போகுது. இப்படி சொன்னதும் டாக்டரும் நர்ஸும் அந்த இடத்த விட்டு ஓடினாங்க. அப்புறம் இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல் முழுக்க ஒரு தீய போல பரவுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்படுறவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சாங்க. தாயோட வயித்துல பாம்பா? என்ன இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அந்த ஈஸ்வரனோட இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை. சுகவனமும் சாவித்திரியும் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் அங்கெங்கன்னு ஓடுறத பார்த்து பயந்துட்டாங்க. அப்பதான் டாக்டர் அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னாச்சு டாக்டர்? ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்கு? ஏன் ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க? இது எல்லாத்துக்கும் காரணமே நீதாயா. உன் பொண்டாட்டிக்கு பிறந்திருக்கிறது பாம்புயா, பாம்பு. இதை கேட்டதும் சுகவனத்துக்கும் சாவித்திரிக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் சாவித்ரி அந்த ஈஸ்வரன் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஈஸ்வரா, நாங்க என்ன பாவம் செஞ்சோன்னு இப்படி பழி வாங்குறப்பா? ஏன் மருமக வயித்துல பாம்பு எப்படிப்பா பிறந்தது? கொஞ்ச நேரத்துல ஷாம்லாக்கு சுயநினைவு வந்தது. அவ தன்னோட குழந்தைய தேட ஆரம்பிச்சா. என்னோட குழந்தை, அட என்னோட குழந்தை எங்க போச்சு? டாக்டர், நர்ஸ், எங்க என்னோட குழந்தைய காணோம்? அப்பதான் அவளோட காதுல பாம்போட சத்தம் கேட்டுச்சு. அம்மா, நான் இங்க இருக்கேம்மா. நான் தாம்மா உன் பையன். என்ன? உன்னையா நான் பெத்தெடுத்தேன்? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. இதுதாம்மா உண்மை. அத கேட்டதும் ஷாம்லா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. தன்னோட விதியை நினைச்சு நொந்துகிட்டு இருந்தா. ஒரு நாகத்துக்கு அம்மான்னு நான் சொல்லிக்கிறத விட செத்து போயிடலாம். நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்து போறேன். இப்படி சொல்லிட்டு ஷாம்லா அழுதுட்டு இருந்தா. அப்பதான் திடீர்னு வானம் கருமை நிறமா மாறுச்சு. வானத்துல மின்னல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஒரு நாகம் ஜன்னல் வழியா ஷாம்லாவோட அறைக்குள்ள நுழைஞ்சது. அத பார்த்துட்டு ஷாம்லா பயந்தபடி சொன்னா, ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த நாகம் ஏன் என்ன பின்தொடர்ந்து வருது? அப்ப அந்த நாகம் ஷாம்லா கிட்ட சொல்லுச்சு, ஷாம்லா, பயப்படாத ஷாம்லா, பயப்படாத சகோதரி. இப்படி சொல்லிக்கிட்டே அந்த நாகம் ஒரு அழகான கன்னியா மாறுச்சு. ஷாமா அவளை ஆச்சரியத்தோட பார்த்தா. அப்புறம் சொன்னா, யார் நீ? அப்புறம் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் தான் உன்னோட தங்க த்ரிஷா. அப்புறம் இவன் தான் உன் பிள்ளை. ஷாம்லா, நீயும் எங்களை மாதிரி ஒரு நாக கன்னி தான். இதை கேட்டதும் ஷாம்லாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. த்ரிஷா நடந்த உண்மைகளை அவகிட்ட சொன்னா. ஷாம்லா, நீ நம்ம நாக உலகத்திலேயே ரொம்ப அழகான கன்னி. ஒரு முறை நீ உன்னை மறந்து பூமிக்கு வந்துட்ட. அப்ப அடேங்கப்பா, அழகான மனிதர்கள், இளைஞர்கள். இப்பவே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுக்கு தோணுது. வாழ்நாள் முழுக்க அவர் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. ஷாம்லா இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. அப்ப நாக உலகத்தை சேர்ந்த நாகராஜா அங்க தோன்றினாரு. அப்புறம் ஷாம்லா மேல கோவப்பட்டு அவளுக்கு சாபம் இட்டாரு. அப்படி உனக்கு மனிதர்கள் மேல விருப்பம் இருந்தா இனிமே நீ மனுஷ உருவத்துல தான் இருப்ப. இத கேட்டுட்டு ஷாம்லா அழ ஆரம்பிச்சா. அப்பதான் அவளோட அப்பா அம்மா தங்க த்ரிஷா அங்க வந்தா. அவங்க நாகராஜ முனிவர் கொடுத்த சாபத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, கருணை காட்டுங்க ரிஷி முனிவரே, என் மகளுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுக்காதீங்க. தயவு பண்ணி உங்க சாபத்தை திரும்ப வாங்கிக்கோங்க. அது முடியாது, என் சாபத்தை திரும்ப பெற முடியாது. இத கேட்டதும் ஷாம்லாவோட குடும்பம் மொத்தமும் அழ ஆரம்பிச்சது. அந்த முனிவர் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு என்ன சொன்னாருன்னா, உன்னுடைய மகள் திரும்பவும் நாக குடும்பத்துக்கு திரும்பணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க ஐயா. இவ மனித குலத்தை சேர்ந்த ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் இவ கர்ப்பத்துல ஒரு நாகம் உருவாச்சுன்னா அப்பதான் இவ மறுபடியும் நாக லோகத்துக்கு வர முடியும். இவ நாக உலகத்தை இழக்க முடிவு பண்ணானா இவ குழந்தைய நிரந்தரமா பூலோகத்திலேயே இருந்துருவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இத கேட்டதும் ஷாம்லாவுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. அப்பதான் த்ரிஷா அவகிட்ட சொன்னா, இப்ப முடிவு உன் கையில இருக்கு ஷாம்லா. நீ மறுபடியும் நாகக்கன்னியா மாறணும்னு ஆசைப்பட்டா உன்னுடைய இச்சையை பெற்றுக்க எங்க கூட நாக உலகத்துக்கு புறப்படு. அப்பதான் ஷாம்லாவோட கவனம் சுகவனும் சாவித்ரி மேல பட்டுச்சு. அவங்க 2 பேரும் ஒரு ஜன்னல் கிட்ட நின்னு இது எல்லாத்தையும் அவங்க கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் ஷாம்லா நாக உலகத்தையே மறந்துட்டா. அப்புறம் அழுதுகிட்டே சொன்னா, நான் என் கணவரையும் என் மாமியாரையும் விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். அவங்களோட அன்புல இருந்து பாசத்துல இருந்து என்னால மீள முடியாது. அதனால நான் கடைசி வரைக்கும் ஒரு மனுஷ பிறவியாவே வாழ்ந்துடுறேன். ஷாம்லா இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவளுடைய குழந்தை நாக உலகத்திலிருந்து முக்தி பெற்று மனுஷ குழந்தையா மாறிட்டான். அவ ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டா.
அழாதடா தங்கம், உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நான் பிரிய மாட்டேன்டா கண்ணா. ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாசத்தை பார்த்துட்டு த்ரிஷா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் அவ திரும்பவும் நாகமா மாறி ஜன்னல் வழியா வெளியே போனா. அங்க சுகவனமும் சாவித்திரியும் கூட ஷியாமளாவோட தியாகத்தை பார்த்து பெருமைப்பட்டாங்க. சந்தோஷத்தோட அவளை ஏத்துக்கிட்டாங்க.